இப்போ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் மாதிரி. அது வந்து ஒரு சின்ன டாஸ்க்கை வந்து செய்யும். நம்மளுடைய ப்ரோக்ராம்லேருந்து அந்த ஃபங்க்ஷனை எத்தனை தடவை வேணாலும் சரி கால் பண்ணிக்கலாம். கால் பண்ணுவோம், அங்கே போய் அந்த ஃபங்க்ஷனை செய்யும், அந்த டாஸ்க்கை செய்யும். செஞ்சுட்டு திருப்பி எங்கே கால் பண்ணோமோ அங்கேருந்து மறுபடியும் கண்ட்ரோல் அங்கேயே வந்துட்டு அடுத்து ஒர்க் நடக்கும். ஃபங்க்ஷனை ஒரு ப்ரோக்ராம்லேருந்து எத்தனை தடவைனாலும் என்ன செஞ்சுக்கலாம், கால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன்ஸ்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், எழுதிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம். இப்போ இது வந்து எக்ஸ்னு ஒரு டாஸ்க்கு, ஒய்ன்னு ஒரு டாஸ்க்கு, இசட்னு ஒரு டாஸ்க்கு. இப்போ நம்ம ப்ரோக்ராமில் செஞ்சுக்கிட்டே சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வருது. இங்கே எக்ஸ்னுங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன செய்யுது, ஒரு கால் போகுது, உடனே அங்கே போகும், அங்கே போய் வரிசையாக செய்யும், செஞ்சுட்டு மறுபடியும் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுத்து அப்படியே வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகுது. இப்போ இங்கே கால் வருது, கால் வந்து இசட்டுக்கு, தென் இசட் ஒர்க் ஆகும், தென் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். மறுபடியும் இங்கே வந்தோம்னா மறுபடியும் என்ன இருக்குது, எக்ஸுக்கு ஒரு கால் இருக்குது, எக்ஸுக்கு போகும், தென் வரிசையாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துடும், வந்துட்டு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். இப்போ என்ன இருக்குது, ஒய்க்கு ஒரு கால், தென் இங்கே போகும், ஒய்ங்கிற டாஸ்க் முடிஞ்சு ரிட்டன் கால் இங்கே வரும். தென் அடுத்த நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டே போகும். தென் மறுபடியும் என்ன இருக்குது, ஒய்க்கு ஒரு கால், ஒய் செய்யும், ஒய் எக்ஸிக்யூட் ஆகி மறுபடியும் ரிட்டன் இங்கே வந்துடும். தென் அடுத்த ஸ்டேட்மெண்ட், அடுத்து எக்ஸுக்கு ஒரு கால், எக்ஸ் செய்யும், ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராம் முடிஞ்சிடுது. இதை மாதிரி தான் என்ன ஆகும், ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இதனால் நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா தனித்தனியாக டாஸ்க்ஸ் வந்து எழுதிக்கலாம். நிறைய டாஸ்க் என்ன செஞ்சுக்கலாம், சின்னதாக நம்ம பிரித்து வச்சுக்கிட்டு மெயின் ப்ரோக்ராம்லேருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த டாஸ்க்ஸை கால் பண்ணிக்கலாம். அப்போ ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து ப்ரோக்ராமை வந்து என்னெல்லாம் செய்ய வைக்கிறது, ஈஸியாக்குது, ரைட் பண்ணுறதை ஈஸியாக்குது, ரீட் பண்ணுறதை ஈஸியாக்குது, டெஸ்ட் பண்ணதை ஈஸியாக்குது, ஃபிக்ஸ் எரர்ஸை ஈஸியாக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஃபங்க்ஷன் வந்து சின்னதாக பிரித்து எழுதிடுறோங்கிறதுனால. அதனால் ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சால் போதும், அந்த ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணினா போதும். அதில் உள்ள டீப்பாக உள்ள ஒவ்வொரு லைனையும் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ரைட் பண்ணுறது வந்து எப்படி ஆகிடும், ஈஸியாகிடும். அதே மாதிரி ப்ரோக்ராமை ரீட் பண்ணி இருக்கும்போது நமக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டாஸ்க் வந்து சின்ன டாஸ்க்கை திருப்பி எழுதி தனி ஃபங்க்ஷனாக வச்சுருப்போம். நம்மளோட ப்ரோக்ராமில் என்ன மட்டும் தான் செஞ்சுருப்போம், அதை கால் மட்டும் தான் பண்ணியிருப்போம். கால் மட்டும் பண்ணும்போது இப்போ இந்த கால் நடக்கு, அப்போ ஃபுல் கோடையும் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒவ்வொன்றுக்கும் திருப்பி எழுத வேண்டியதில்லை. அதனால ரீட் பண்ணுறதும் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். டெஸ்ட் பண்ணுறது ஈஸி, ஏன்னா சின்ன டாஸ்க்கை தனித்தனியாக பிரித்து முதலே டெஸ்ட் பண்ணி வச்சுப்போம். அதனால ப்ரோக்ராமை டெஸ்ட் பண்ணுறதும் எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்கும். அதனாலே ஃபிக்ஸ் எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸியாகவே இருக்கும். எப்படின்னா சின்ன டாஸ்க் தனித்தனியாக இருக்கிறதுனால எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது நமக்கு சின்ன இதாக தான் இருக்கும். ஒரு பெரிய ப்ரோக்ராமில் எரரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் பார்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நமக்கு தெரியும். அதனால எரர்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதும் என்ன ஆகிடும், ப்ரோக்ராம்ஸுக்கு ஈஸியாக ஆகிடும். இப்போ ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா கோடை வந்து என்ன செய்ய வேண்டியதில்லை, திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவாய்ட்ஸ் ரெப்பிட்டேஷன். கோடை என்ன செஞ்சுக்கிறோம், திருப்பி யூஸ் பண்ணிக்கிறோம். ஹை டிகிரி ஆஃப் கோட் ரீயூசிங். பெட்டர் மாடல் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து எப்படி இருக்கும், மாடலாட்டியாத ஒரு ஸ்டாண்டர்டாக பார்ட்டாக பிரித்து இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் அப்போ டிஃபைன் பண்ணோம்னா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்யும், எக்ஸுங்கிற ஒர்க்கை செய்யும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒய்ங்கிற டாஸ்க்கை செய்யும். இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் இசட்ங்கிற ஒர்க்குக்காக செய்யக்கூடிய விஷயம். அப்போ இது எல்லாமே என்னது, ஒரு குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ். எக்ஸுங்கிறத செய்யறதுனால இது எல்லாமே ஒரு ரிலேட்டட் இருந்தால் தான் இந்த எக்ஸுங்கிற டாஸ்க் வந்து என்ன ஆகும், பெர்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இது ஒரு செட் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு செட் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட். அப்போ குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொன்னோம்னா குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் that perform a specific task. இது x செய்யுது, இது y செய்யுது, இது z செய்யுது. இப்போ ஃபங்க்ஷன்ஸோட டைப் பார்த்தோம்னா 1 user defined functions, 2 built-in functions, 3 lambda functions, 4 recursion functions. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு, 1 user defined functions, 2 built-in functions, 3 lambda functions, 4 recursion functions. 4 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இப்போ அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்ல யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா நம்ம எழுதுற, அதாவது ப்ரோக்ராமர் எழுதுற ஃபங்க்ஷன் எல்லாமே என்னது, யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது வந்து என்ன செஞ்சுக்குவாங்க, யூசர் அவங்களே எழுதிக்குவாங்க. அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் என்ன செஞ்சுக்குவாங்க, எழுதிக்குவாங்க. நெக்ஸ்ட் வந்து பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்.
பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன? பைத்தான் எழுதினவங்களே, பைத்தான் கிரியேட் பண்ணவங்களே சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எழுதி செஞ்சுப்பாங்க, முதையே எழுதி வச்சிருப்பாங்க. அதை நம்ம யூஸ் மட்டும் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்னது? பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ லென் இருக்கு, ஸ்ட்ரிங்ல உள்ள லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு லென் இருக்கு. லென் வந்து என்னது? ஒரு பில்ட்-இன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி பவர், சைன், காஸ் இதெல்லாம் என்னது? பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். தென் லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாம்டா ஃபங்க்ஷன்னா என்ன? functions that are anonymous unnamed function. அதாவது anonymous functions, unnamed functions, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம நேம் இல்லாம எழுதிப்போம். அதெல்லாம் என்னது? லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். லாஸ்டா recursion function. recursion functionனா ஒரு ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணுச்சுன்னா அது வந்து recursive function. இப்போ ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கோம், அந்த ஏங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளேயே மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுப்போம்? ஏயை கால் பண்ணிப்போம். அப்படி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இப்போ ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணணும், அதோட சின்டாக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெஃப் அப்படிங்கிற கீவேர்டு இருக்கும். தென் வந்து ஃபங்க்ஷனோட நேம், தென் பிராக்கெட்டுக்குள்ள பாராமீட்டர் லிஸ்ட். இந்த பாராமீட்டர் லிஸ்ட் வந்து என்னது? ஆப்ஷனல். அதுக்கடுத்து என்னது? கோலன். இந்த கோலன் வந்ததுனால நம்ம என்ன செஞ்சிருவோம்? அடுத்து இண்டென்ட் பண்ணி எழுதிப்போம், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். தென் ரிட்டர்ன். ரிட்டர்னில் வந்து ஒன்று என்ன செஞ்சுப்போம்? எக்ஸ்பிரஷன் கொடுத்துப்போம், அல்லது நன்னு இருக்கும். ரிட்டர்ன் வந்து ஒரு எக்ஸ்பிரஷனை தான் ரிட்டர்ன் பண்ணும். இல்லை சில சமயத்தில் வந்து இந்த ரிட்டர்னுங்கிற ஸ்டேட்மெண்ட்டே இருக்காது. இந்த ரிட்டர்னுங்கிற ஸ்டேட்மெண்ட்டே இல்லைன்னா எதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம்? அந்த ஃபங்க்ஷன் வந்து நன்னை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த பார்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து என்ன செய்யும். அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து அதுக்கு மீனிங்ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுப்போம்? இந்த டாஸ்க் என்ன டாஸ்க் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதுக்கு மீனிங்ஃபுல்லாக நம்ம கொடுத்துருப்போம், யூசருக்கு கொடுத்துருப்போம். இப்போ இதில் இந்த பிளாக்னு பார்த்தோம்னா பிளாக் வந்து எப்படி இருக்கும்? இண்டென்ட் ஆகி இருக்கும். அந்த இண்டென்ட்டை வச்சு தான் அது பிளாக்குங்கிறத வந்து எது பைத்தானில் வந்து இண்டிகேஷன் ஆகுது. இப்போ பிளாக்கை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு செட், ஒரு பிக் தனி செட் சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இண்டென்ட் வந்து பொதுவாக வந்து 4 ஸ்பேசஸ் கொடுத்து இண்டென்ட் பண்ணுவோம். 4 ஸ்பேசஸ் கொடுத்து ஒரு இண்டென்ட் வந்து 4 ஸ்பேசஸ் கொடுத்து இண்டென்ட் பண்ணுவோம். ஒரே இண்டென்ட் லெவலில் இருக்கிறது எல்லாமே என்னதுன்னா ஒரு சிங்கிள் பிளாக்ல சேர்ந்தது. இப்போ பைத்தான் ஃபங்க்ஷன், இது வந்து பைத்தான் ஃபங்க்ஷன், இது அந்த டெஃப் எழுதி இருக்கிற லைனு. அதுக்கடுத்து என்ன ஆகிருக்கும்? இண்டென்ட் ஆகி இருக்கும். இண்டென்ட் ஆகி இருக்கும். இந்த இண்டென்ட் ஆகி இருக்கிறது தான் என்னது? கோட் பிளாக். இந்த கோட் பிளாக் வந்து எதுக்கு அடுத்து இருக்கும்? கோலனுக்கு அடுத்து இருக்கும். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து எப்படி இருக்கும்? அதான் ஃபங்க்ஷன் பிளாக்கோட வந்து பிகினிங் வந்து எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஃப்னு இருக்கும், தென் ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நம்ம கொடுக்குற இது என்னன்னாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து எதா இருக்க முடியாது? கீவேர்டா இருக்க முடியாது. தென் வந்து பிராக்கெட்டுக்குள்ள வந்து என்ன கொடுத்துருப்போம்? பாராமீட்டர் லிஸ்ட். இந்த பிராக்கெட்டுக்குள்ள பாராமீட்டர் லிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து லாஸ்ட்ல வந்து என்ன இருக்குன்னா ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் இருக்கும். ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் இதுதான் ஃபங்க்ஷனோட எக்ஸிட். ஃபங்க்ஷன் எண்ட் ஆயிடுச்சுங்கிறது சொல்றதுக்கு இதுதான் செய்யும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இல்லைன்னா நன்னுங்கிறது ஈக்குவலண்ட், நன்னை ரிட்டர்ன் பண்ணும். நெஸ்டட் பிளாக்னு சொன்னோம்னா ஒரு பிளாக்குக்குள்ள இன்னொரு பிளாக் இருந்ததுன்னா அது என்னது? நெஸ்டட் பிளாக். இப்போ ஒரு பிளாக், இது ஒரு பிளாக், இது இண்டென்ட் ஒன்று போல இருக்கா, அதுக்கு உள்ள இன்னொரு பிளாக் போடுறோம், அது தனியாக ஒரு இண்டென்ட் இருக்கும். அப்போ இந்த பிளாக்கு அவுட்டர் பிளாக், இது வந்து இன்னர் பிளாக். ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ஒரு சிங்கிள் டேப் பேஸ்ல இண்டென்ட் ஆகிருந்ததுன்னா இன்னர் பிளாக் வந்து என்ன செய்யும்? டபுள் டேப் ஸ்பேசஸ்ல இண்டென்ட் ஆகி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். do underscore something அப்படிங்கிறது ஃபங்க்ஷனோட நேம். தென் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இல்லை? ஆர்குமெண்ட்ஸ் இல்லை, பாராமீட்டர் வந்து என்ன செய்யல, இதுக்கு பாஸ் பண்ணல. தென் கோலனுக்கு அடுத்து என்ன இருக்கு? வேல்யூ 1, இது ஒரு அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட். தென் ரிட்டர்ன் வேல்யூ, இந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணு. அப்ப நம்ம எப்போம்லாம் டூ சம்திங்கை கால் பண்ணோமோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1ங்கிற ஆன்சர் வந்து ரிட்டர்ன் ஆகும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டெஃப் ஹலோங்கிறது ஃபங்க்ஷனோட நேமு. தென் கோலன், இதுக்குள்ள என்ன இருக்கு? பிரிண்ட் ஹலோ பைத்தான். அப்ப ஹலோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும்? ஹலோ பைத்தான்ங்கிற பிரிண்ட் வந்து அவுட்புட்டா கிடைக்கும். இப்போ அட்வான்டேஜ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனோட அட்வான்டேஜ் என்னன்னா ப்ரோக்ராம் வந்து என்ன செய்யுது? மாடல்ஸா பிரிக்குது. இப்போ இந்த ப்ரோக்ராமுக்குள்ள எக்ஸ் ஒரு மாடல், ஒய்னு ஒரு மாடல், இசட்னு ஒரு மாடலா நம்ம என்ன செஞ்சுக்க முடியும்? பிரிச்சுக்கிட முடியும்.
இப்போ கோட் வந்து ஈஸியர் டு மேனேஜ். ஏன்னா எக்ஸை தனியாக நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம், ஒய்யை தனியாக மேனேஜ் பண்ணிக்கலாம், இசட்டை தனியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த எக்ஸுங்கிற இந்த செட்டுக்குள்ள இவ்வளவு கோடை என்ன செய்ய மாட்டோம், நம்ம எழுத மாட்டோம். அதனால கோடை மேனேஜ் பண்றது ஈஸியா இருக்கும். தென் கோடை வந்து என்ன செய்யறோம், திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ எக்ஸை பாருங்க, 1 2 3 டைம்ஸ் என்ன செஞ்சிருக்கோம், எக்ஸை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த காலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த செட் ஆஃப் சீக்வன்ஸை வந்து ஜஸ்ட் எக்ஸ்ங்கிற காலை வச்சுக்கிட்டு இந்த செட் ஆஃப் சீக்வன்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நிறைய யூசர்ஸ் வந்து என்ன செய்ய முடியும், அலோவ் பண்ண முடியும் ஃபங்க்ஷன்ஸ் தனித்தனியா. இப்போ இவங்க எக்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க ஒய்ல ஒர்க் பண்ணுவாங்க, இவங்க இசட்ல ஒர்க் பண்ணுவாங்க. இப்படி தனித்தனியாக என்ன செய்ய முடியும், ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியோட சேஞ்சை வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எக்ஸோட இதை சேஞ்ச் பண்ணணும்னா நம்ம ப்ரோக்ராம்ல போய் சேஞ்ச் பண்ண வேண்டியது இல்லை, ஜஸ்ட் எக்ஸ்ல மட்டும் ஒர்க் நடந்தாலே போதும். எக்ஸை என்ன செஞ்சுக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியோட சேஞ்சு, இவ தனித்தனியாக யூசர்ஸை வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம்ல ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே என்ன செய்ய முடியும், இந்த ஃபங்க்ஷனால பண்ண முடியும். இப்போ ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ கால் பண்ணணும்னு பார்த்தோம்னா இது ஃபங்க்ஷன் def hello then colon indent I print hello python return இருக்கு. இப்போ கால் பண்றோம்னா ஹலோன்னு மட்டும் கொடுத்தா, ஃபங்க்ஷனோட நேம் மட்டும் கொடுத்தா போதும் பிராக்கெட்டுக்குள்ள. இப்போ பாராமீட்டர்ஸ் இருந்தால் பாராமீட்டர்ஸும் சேர்த்து என்ன செய்வோம், இந்த ஆர்குமெண்ட்ஸையும் சேர்த்து இங்கே பாஸ் பண்ணுவோம். இப்போ ஹலோன்னு சொன்னோனையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கண்ட்ரோல் பாஸ் ஆகும். இங்கே என்ன இருக்கு, ஹலோ பைத்தான் இருக்கு. அப்போ ஹலோ பைத்தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ரிட்டர்ன் வந்து ஒன்றுமே இல்லை, அதனால நன்னுங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். நன்னுங்கிறத இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை, அதனால அப்படியே நின்றுடும். இப்போ சப்போஸ் பிரிண்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன செஞ்சுக்கோம், ஹலோவை கால் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே போகும் ஹலோ பைத்தான் அப்படின்னு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். தென் வந்து இந்த இடத்துல என்ன கிடைக்கும், நன்னு கிடைக்கும். அப்போ பிரிண்ட் நன், அப்போ நன்னும் சேர்ந்து பிரிண்ட் ஹலோ பைத்தான் நன்னு அவுட்புட் கிடைக்கும். இப்போ பாராமீட்டர்ஸை எப்படி வந்து டிஃபைன் பண்ணிடுறதுல நம்ம எப்படி பாஸ் பண்றோம், அந்த பாராமீட்டர்ஸ் என்ன எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ பாராமீட்டர்ஸ் வந்து என்ன செஞ்சுப்போம், ஃபங்க்ஷன் நேம்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள கொடுத்துப்போம். செப்பரேட்டட் பை கமாவை வச்சு என்ன செஞ்சுப்போம், செப்பரேட் பண்ணி கொடுத்துப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டெஃப் ஏரியா WH ரெண்டு பாராமீட்டர், டெஃப் ஏரியா WH கோலன் ரிட்டர்ன் W into H, WH மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன செய்யறோம், அதை ரிட்டர்ன் பண்றோம். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன செய்யும், என்ன டேட்டா டைப் பண்ணாலும் இருக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும், இந்த பாராமீட்டரை யூஸ் பண்ணும். தென் வந்து கால் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கோம், ஃபங்க்ஷன் நேமை கொடுத்தா போதும் பிரிண்ட். இது வந்து பிரிண்ட் பண்ணுறதுனால பிரிண்ட் கொடுத்துக்கோம். ஃபங்க்ஷனோட நேம் இங்கே தான் ஃபங்க்ஷன் காலுக்கு ஏரியா கொடுத்துட்டோம். இங்கே எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு, 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 2 ஆர்குமெண்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யறோம், பாராமீட்டர் பாஸ் பண்றோம். இந்த பாஸ் பண்ற வேல்யூஸை வந்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற வேல்யூஸை வந்து இங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்குமெண்ட்ஸ் சொல்லுவோம். இங்க வந்து ஃபங்க்ஷன்ல வந்து அதை பாராமீட்டராகவும் கால் பண்ற இடத்துல அதை ஆர்குமெண்டாகவும் சொல்லுவோம். இப்போ 3,5 கொடுக்கும். அப்போ இந்த 3 வந்து W போய் ஸ்டோர் ஆகும், இந்த 5 வந்து எங்க போய் ஸ்டோர் ஆயிடும், Hல போய் ஸ்டோர் ஆயிடும். அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் கால் படி W வந்து 3, H வந்து 5. தென் ஏரியா 3,5ன்னு கால் பண்ண உடனே இங்க போகும். இங்க போன உடனே இங்க 3 5ன்னு கிடைக்கும். 3 into 5 15 வந்து ரிட்டர்ன் ஆகும். அப்போ இந்த இடத்துல என்ன கிடைக்கும், 15 கிடைக்கும். அப்போ இங்க என்ன இருக்கு, பிரிண்ட் 15. அப்போ அவுட்புட்ல வந்து 15 பிரிண்ட் ஆயிடும். அவுட்புட்ல இப்போ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு பைத்தான்ல வந்து பிரைமரிலி 4 டைப்ஸ் இருக்கு. இந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஃபங்க்ஷனை கால் பண்ற இடத்துல யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்குமெண்ட்ஸோட டைப்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சோம், 4 பிரைமரி டைப் இருக்குன்னு பார்த்தோம். 1 வந்து ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், 2 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், 3 டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ், 4 வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட் 4 ஆர்குமெண்ட் டைப்ஸ் வந்து இருக்கு நமக்கு. இப்போ ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம்னா இப்போ ஃபங்க்ஷனை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஃப் ஃபங்க்ஷன் நேம், தென் என்ன இருக்கும், பாராமீட்டர் லிஸ்ட் இருக்கும். தென் கோலன் ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கும், இண்டென்ட் ஆகிருக்கும். இது ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். தென் கால் பண்ணும்போது பார்த்தோம்னா ஃபங்க்ஷனோட நேமை கொடுப்போம். தென் ஆர்குமெண்ட் 1, ஆர்குமெண்ட் 2, ஆர்குமெண்ட் 3 கொடுப்போம். இதுல என்ன எப்படி கொடுக்க வேண்டியது இருக்குன்னா, ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல ஆர்குமெண்ட் 1 வந்து பாராமீட்டர் 1க்கு, ஆர்குமெண்ட் 2 வந்து பாராமீட்டர் 2க்கு, ஆர்குமெண்ட் 3 வந்து பாராமீட்டர் 3க்கு. அதாவது கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர்ல நம்ம கொடுக்கணும்.
கரெக்ட் பொசிஷனல் ஆர்டர்ல கொடுத்தோம்னா அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டருக்கு, செகண்ட் ஆர்குமெண்ட் செகண்ட் பாராமீட்டருக்கு, தேர்ட் ஆர்குமெண்ட் தேர்ட் பாராமீட்டருக்கு, இதே மாதிரி வரிசையா போகும். அதே மாதிரி ஃபங்க்ஷன் நேம்ல எத்தனை பாராமீட்டர்ஸ் இருக்கோ அத்தனை ஆர்குமெண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சாகணும், கண்டிப்பா கொடுத்தாகணும். மேட்சிங்கோ அந்தந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு செகண்ட்னு எடுத்துக்கணும். இது ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா def print string str ஒரு ஸ்ட்ரிங் என்ன செய்யறோம், பாஸ் பண்றோம். print example required arguments print str அந்த நம்ம என்ன செய்யறோம், பாஸ் பண்ண ஸ்ட்ரிங்கை print பண்றோம். then return. இப்போ கால் வந்து பண்றோம் print string ஃபங்க்ஷனோட நேம், then உள்ள வந்து இங்க என்ன இருக்கு, ஆர்குமெண்ட் இருக்கு. ஆனா நம்ம எப்படி கால் பண்றோம், ஆர்குமெண்ட் இல்லாம கால் பண்றோம். அப்ப அவுட்புட்ல வந்து நமக்கு வந்து எரர் வரும். எரர் பார்த்தோம்னா print string missing one required positional argument str. இந்த str ஆர்குமெண்ட்டுக்கு வேல்யூ பாஸ் பண்ணல அப்படின்னு என்ன செய்யும், எரர் சொல்லும். இப்போ அதே எக்ஸாம்ல நம்ம என்ன செய்யறோம், print string welcome அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்றோம். அப்ப இந்த வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து str-ல போகும். தென் என்னது எக்ஸாம்பிள் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணோம். print welcome அப்ப வெல்கம்ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். அப்ப அவுட்புட் பாத்தீங்கன்னா இத மாதிரி கிடைக்கும், எக்ஸாம்பிள் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ் வெல்கம். அப்ப இதுல எத்தனை இருக்கு ஆர்குமெண்ட்ஸ், 1. நம்ம எத்தனை பாஸ் பண்றோம், எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், 1. அதே மாதிரி 1ங்கிறதுனால நமக்கு ஆர்டர் வந்து பிரச்சனை இல்லை. இத மாதிரி என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும் ரெக்யூர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல. இப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். தென் கால் வந்து கொடுக்கும்போது ஃபங்க்ஷனோட நேம் எப்பவும் போல ஃபங்க்ஷனோட நேம், தென் வந்து இந்த இங்க உள்ள பாராமீட்டரோட நேம் ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்து என்ன செய்வோம், பாஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பாராமீட்டருக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல என்ன நேம்ல டிக்ளேர் பண்ணிருக்கோமோ அந்த பாராமீட்டர் நேமுக்கு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்து வேல்யூ கொடுப்போம். அதனால நமக்கு என்ன தேவையில்லைன்னா ஆர்டர் அவசியம் இல்லை, ஆர்குமெண்ட்ஸோட ஆர்டர் வந்து அவசியம் இல்லை. ஆனா என்ன பாராமீட்டர் ஃபங்க்ஷன் நேம்ல என்ன பாராமீட்டர் கொடுத்துக்கோமோ அந்த நேமை கொடுத்து தான் என்ன செய்யணும், வேல்யூவை கொடுக்கணும். ஆர்டர் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா def print data name, print example 1 keyword arguments, print name colon name அதாவது நம்ம பாஸ் பண்ற ஆர்குமெண்ட், return. இப்போ கால் பண்ணும்போது print data name இங்க என்ன இருக்கு, ஆர்குமெண்ட் பாராமீட்டரோட நேம் என்ன இருக்கு, நேம்னு இருக்கு. அதனால இங்க நேம் கொடுத்து ஈக்குவல் டு gschan கொடுக்கும். அப்ப இந்த gschan நம்ம பாஸ் பண்ற வேல்யூ வந்து இந்த பாராமீட்டர்ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் வந்து example 1 keyword arguments name colon gschan என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இங்க அதே எக்ஸாம்பிள்ல இங்க ஆர்குமெண்ட் என்ன நேம் இருக்கு, நேம் இருக்கு. கால் பண்ணும்போது நேம் 1 ஈக்குவல் டு gschan கொடுக்கும். இங்க ஆர்குமெண்ட் இங்க பாராமீட்டரோட நேம் என்ன இருக்கு, name நேம் அப்படின்னு இருக்கு. ஆனா நம்ம கால் பண்ற இடத்துல ஆர்குமெண்ட் பாராமீட்டரோட நேம் வந்து நேம் 1 கொடுக்கும். கொடுத்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட்ல என்ன வரும், எரர் வரும். என்ன வந்து பாத்தீங்களா, print data got an unexpected keyword argument name 1. ஏன்னா நேம் 1 வந்து எங்க இல்ல, பாராமீட்டர் லிஸ்ட்ல இல்ல. அதனால எரர் வரும். இப்போ அதே இது 2 ஆர்குமெண்ட்ஸ் வச்சு என்ன செய்றோம், கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். def print data name, age. print example 3 word keyword arguments. print name colon name, நேம் அப்படியே பிரிண்ட் பண்றோம். அதாவது பாஸ் பண்ற இந்த நேம் வந்து நேம் பிரிண்ட் ஆகும். then print age, இங்க இந்த பாஸ் பண்ற ஏஜோட வேல்யூ இங்க பிரிண்ட் ஆகும், ரிட்டர்ன். இப்போ கால் பண்ணும்போது print data age equal to 25 name equal to gschan. இப்போ இதுல பார்த்தோம்னா age வந்து செகண்ட் பாராமீட்டர், நேம் வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டர். இங்க நம்ம ஆனா என்ன செய்ய முடியுது, நம்மளால சேஞ்ச் பண்ணி வேற ஆர்டர்ல கொடுக்க முடியுது. அதே சமயத்துல நம்ம இங்க என்ன கொடுக்கோம்னா இங்க பாராமீட்டர்ல என்ன நேம் கொடுத்துக்கோமோ அந்த நேம் கொடுத்து தான் வேல்யூ கொடுக்கும். age equal to 25. அப்ப இந்த ஏஜ்ல போய் என்ன ஸ்டோர் ஆயிடும், 25 ஸ்டோர் ஆயிடும். இந்த நேம்ல போய் gschan ஸ்டோர் ஆயிடும். அப்ப நமக்கு அவுட்புட் எக்ஸாம்பிள் 3 கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், நேம் வந்து gschan, ஏஜ் 25 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். இப்ப டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம்னா ஆர்குமெண்ட் வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். நம்ம ஃபங்க்ஷன் கால்ல ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்தோம்னா இப்போ இந்த டிஃபால்ட் வேல்யூ எங்க கொடுத்திருப்போம்னா ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல கொடுத்திருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா print info இது வந்து ஃபங்க்ஷனல் நேம். அப்ப நம்ம எப்படி ஃபங்க்ஷனை எழுதுவோம், def function name print info name, salary equal to 3500. இப்போ இது வந்து என்னது டிஃபால்ட் ஆர்குமெண்ட்.
இப்போ நம்ம ஃபங்க்ஷன் கால்ல இந்த சேலரிக்குள்ள ஆர்குமெண்ட்டை ஒமிட் பண்ணியிருந்தோம்னா சேலரியை வந்து 3500 எடுத்துக்கிறோம். ஒமிட் பண்ணலைன்னா இந்த சேலரியை என்ன வேல்யூ வச்சு கால் பண்றோமோ அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். இப்போ இதுல என்ன செய்யறோம்? நேம் பிரிண்ட் பண்றோம். இதுல என்ன வருதோ இந்த வேல்யூ வந்து இங்க பிரிண்ட் ஆகும். சேலரி இங்க என்ன வருதோ அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் நம்ம ஆர்குமெண்ட் இல்லாம கொடுத்தோம்னா இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? 3500 கிடைக்கும் ரிட்டர்ன். இப்போ கால் பண்ணும்போது இங்க மொத்தம் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ், எத்தனை பாராமீட்டர்ஸ் இருக்கு? 2 பாராமீட்டர் இருக்கு. நம்ம இங்க பாஸ் பண்றது என்ன கொடுக்கும்? ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் கொடுக்கும். அதனால நமக்கு என்ன எடுத்துக்கிறோம்? சேலரிங்கிறதுல டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்ப இந்த மணி வந்து நேம்ல போய் ஸ்டோர் ஆயிடும். இந்த சேலரி வந்து என்ன நம்ம இந்த பாஸ் பண்ணலைங்கிறதுனால இந்த டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கிறோம். அப்ப அவுட்புட் வந்து நேம் மணி சேலரி 3500 கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம அதே எக்ஸாம்பிளுக்கு எத்தனை ஆர்குமெண்ட் வச்சு பாஸ் பண்றோம்? 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம். இந்த எக்ஸாம்பிள் படி நேம்ல போய் ராம் ஸ்டோர் ஆயிடும். இந்த 2000 வந்து சேலரியில ஸ்டோர் ஆயிடும். இந்த டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கிடாது. டிஃபால்ட் வேல்யூ என்ன செஞ்சோம்? இக்னோர் பண்ணிடும். ஏன்னா நம்ம ஆர்குமெண்ட் என்ன செஞ்சிருக்கோம்? பாஸ் பண்ணிக்கோம். நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதா என்ன செய்யும்? நம்ம பாஸ் பண்ண வேல்யூ எடுத்துக்கிறோம். நம்ம பாஸ் பண்ண வேல்யூவை எடுத்துக்கிறோம். நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலைனா, சப்போஸ் இந்த 2000 பாஸ் பண்ணலைனா 3500 எடுத்துக்கிறோம். இந்த வேல்யூ 2000 நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் சேலரிக்கு. அப்ப இந்த இங்க என்ன பாஸ் பண்ணோமோ அந்த வேல்யூவை சேலரிக்கு எடுத்துக்கிறோம். நம்ம எக்ஸாம்பிள் படி இந்த 2000 சேலரிக்கு எடுத்துக்கிறோம். அப்ப பிரிண்ட் இன்ஃபோ ராம் 2000 கொடுத்தா நேம் ராம் சேலரி 2000 அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட் கிடைக்கும். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா def sum x y, z. இப்போ இங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம்? 3 ஆர்குமெண்ட்ஸ். print sum of 3 numbers x plus y plus z. 3 ஆர்குமெண்ட்ஸையும் கொடுத்த ஆர்குமெண்ட்ஸை என்ன செஞ்சிட்டோம்? சம் பண்ணிட்டோம். இப்போ கால் பண்ணும்போது 5 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும். 5 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கும். 5 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்ததுனால நமக்கு என்ன ஒரு அவுட்புட்ல எரர் வரும். ஏன்னா sum takes 3 positional arguments but 5 were given. இங்க 3 தான் நமக்கு வேணும், ஆனா நீங்க 5 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும். அப்ப 5 ஆர்குமெண்ட்ஸ்க்குனா நம்ம இதே ப்ரோக்ராம் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? திருப்பி எழுத வேண்டியது இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம என்ன செய்ய வேண்டியது? வேற வேற லென்த் ஆர்குமெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு தடவையும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? வேற வேற எழுத வேண்டியது இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னாலும் இன்புட் வாங்கணும் அப்படின்னு எழுதணும்னா நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஆஸ்டரிக் இதே மாதிரி இதுக்கு வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்ஸ்க்கு ஸ்டார் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் ஆனாலும் என்ன செஞ்சுக்கலாம்? இன்புட்டா வாங்கிக்கலாம். இப்போ சின்டாக்ஸ் பார்த்தோம்னா def function name star arguments then colon function body return statement இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா def print number star nys ஸ்டார் கொடுத்துக்கிறதுனால இது வந்து என்னது? வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். for n in nys print n return. அப்ப ஒவ்வொரு தடவையும் இங்க எத்தனை நம்பர்ஸ் கொடுத்துக்கோமோ அதுல ஒவ்வொரு வேல்யூவையும் எதுல எடுத்துக்கோ? ஒவ்வொரு தடவை nல எடுத்துட்டு அதை பிரிண்ட் பண்ணு. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பிரிண்டிங் 2 வேல்யூஸ் 1, 2. எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கோம்? 1, 2. இந்த 1, 2 வந்து நம்பர்ஸ்ல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் n in 1, 2. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன எடுக்கும்? இந்த லூப் 1 எடுத்து பிரிண்ட் பண்ணோம். செகண்ட் டைம் 2 எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அடுத்து என்னது? ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். இப்போ இன்னொரு என்ன செய்யலாம்? பிரிண்டிங் 3 வேல்யூஸ். இது பிரிண்ட் ஆயிடும். தென் பிரிண்ட் நம்பர்ஸ் இங்க எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கோம்? 10, 23. 3 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துக்கோம். இப்போ இந்த nysல வந்து 10, 20, 30 இருக்கும். ஃபார் n in nys. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் என்ன இருக்கும்? nysல இருந்து இந்த 10 எடுத்து பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த 20 எடுத்து பிரிண்ட் பண்ணோம். அடுத்து இந்த 30 எடுத்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ அவுட்புட் பார்த்தோம்னா 10, 20, 30. இது வந்து இந்த மாதிரி பாசிங் வந்து நான் கீ வேரியபிளுக்கு வந்து எக்ஸாம்பிள். நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இப்போ வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா நம்ம ஆர்குமெண்ட்ஸை வந்து 2 மெத்தட்ல பாஸ் பண்ணலாம். ஒன்னு நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ், இன்னொரு வந்து கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ். இந்த கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சிலபஸுக்கு கிடையாது. அதனால இதை நம்ம என்ன செஞ்சிரோம்? விட்டுறோம். நான் கீவேர்ட் வேரியபிள் ஆர்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிள் வந்து ட்ரிபிள்ஸ். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம முந்தின எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன். இதுக்கு என்ன? இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம், கமா வச்சு செப்பரேட் பண்ணி எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னாலும் என்ன செஞ்சுக்குவோம்? கொடுத்துக்குவோம். இது வந்து இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்? நான் கீ. இப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன இருக்காது? நேம் இருக்காது. நார்மல் ஃபங்க்ஷனை வந்து டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம். அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து லாம்டாங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் வந்து லாம்டா ஃபங்க்ஷன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நார்மல் ஃபங்க்ஷன் வந்து என்ன யூஸ் பண்ணிப்போம்? டெஃப்ங்கிற கீவேர்டு. இங்க லாம்டாங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். லாம்டாவோட ஃபங்க்ஷன் அல்லது அனானிமஸ் ஃபங்க்ஷனோட யூஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்மால் ஃபங்க்ஷன் அல்லது ஒன் டைம் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த காம்பினேஷன் வந்து
எங்கெங்க யூஸ் பண்ணுவோம்னா ஃபில்டர் மேப் அண்ட் ரெடியூஸ்ங்கிற ஃபங்க்ஷன் கூட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து என்னது பியாண்ட் தி ஸ்கோப் ஆஃப் அவர் சிலபஸ். அதனால இந்த ஃபில்டர் மேப் ரெடியூஸை வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ லாம்டா ஃபங்க்ஷன் வந்து எத்தனை ஆர்குமெண்ட்ஸ்னாலும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு வேல்யூவை என்ன செஞ்சானோ ரிட்டர்ன் பண்ணியானோ குளோபல் வேரியபிள்ஸை என்ன செய்ய முடியும், இதால் அக்சஸ் பண்ண முடியும். பாராமீட்டர் லிஸ்ட்டில் உள்ளதையும் குளோபல் வேரியபிள்ஸையும் என்ன செய்ய முடியும், இந்த லாம்டா ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணும். இப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷனோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா லாம்டாங்கிற கீவேர்டு, தென் ஆர்குமெண்ட்ஸ், கோலன், எக்ஸ்பிரஷன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சம் ஈக்குவல் டு லாம்டா கீவேர்டு கொடுத்தாச்சு, தென் எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் 1 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு, கோலன், தென் எக்ஸ்பிரஷன் ஆர்குமெண்ட் 1 பிளஸ் ஆர்குமெண்ட் 2. அப்போ இந்த லாம்டாங்கிற ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யும், ஆர்குமெண்ட் 1ஐயும் ஆர்குமெண்ட் 2ஐயும் ஆட் பண்ணும். இப்போ பிரிண்ட் தி சம் இஸ் சம் ஆஃப் 30 40. அப்போ இந்த 30 வந்து எதில் போய் சப்ஸ்டிட் ஆகும், ஆர்குமெண்ட் 1ல, 40 வந்து ஆர்குமெண்ட் 2ல சப்ஸ்டிட் ஆகி 30 + 40 70. அப்போ ஆன்சர் வந்து இது சம் இஸ் 70. இப்போ இதில் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா -30 வந்து ஆர்குமெண்ட் 1ல, 40 வந்து ஆர்குமெண்ட் 2ல. இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து சம்னு எடுத்துக்கிறோம். அப்போ -30 + 40 10, தி சம் இஸ் 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அடுத்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட ஒர்க் என்னதுன்னு பார்த்தோம்னா ஃபங்க்ஷனை என்ன செய்யும், அதுதான் எக்ஸிட் பண்ணும். ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் வேல்யூக்கு வந்து என்ன செய்யும், கால் பண்ணுற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லும். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு ஃபங்க்ஷனில் எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னாலும் இருக்கலாம், ஒரு ஃபங்க்ஷனில் எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னாலும் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும், அது அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிறது ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் நம்பர்ஸ் எத்தனை நம்பர்ஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம்னா ஃபங்க்ஷன் வந்து ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதுவோம். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்டோட மெயின் ஒர்க் வந்து ஃபங்க்ஷனோட எண்டை இண்டிகேட் பண்ணுறதுக்கு. இப்போ இதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்டு. இந்த எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்டை வந்து எவால்வேட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து என்ன செய்யும், கால் பண்ணுற இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இது உள்ள வந்து எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்டை கொடுக்கலைனாலும் சரி, அல்லது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டே இல்லைனாலும் சரி, நமக்கு நன்னுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து என்னாகும், ரிட்டர்ன் ஆகும். நன்னு ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும். நமக்கு இந்த எக்ஸ்பிரஷன் லிஸ்ட் கொடுக்கலைனாலும் சரி, அல்லது இந்த ரிட்டனே கொடுக்கலைனாலும் சரி, நமக்கு என்ன கிடைக்கும், நன்னுங்கிறது வந்து கிடைக்கும் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனேயும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா def ஃபங்க்ஷன் நேம் என்னது, usr_abs_n. if n equal to n greater than or equal to 0 னா ரிட்டர்ன் n, else னா ரிட்டர்ன் -n. இப்போ ஃபங்க்ஷனோட கால் பார்த்தோம்னா x equal to input enter a number, ஒரு நம்பரை இன்புட் வாங்கிட்டு print usr_abs of x. என்ன செய்யறோம், usr_abs of x ஒரு ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்றோம். இந்த xங்கிற இது வந்து எல்ல போய் ஸ்டோர் ஆகி தென் இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகும், இந்த டாஸ்க் நடக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்றோம், 25 இன்புட் கொடுக்கும். இன்புட் கொடுத்தோன்னே இந்த 25 இங்கே போய் ஸ்டோர் எண்ணில் போய் ஸ்டோர் ஆகும். 25 greater than or equal to 0வா, எஸ். அப்போ ரிட்டர்ன் n என்ன ஆகிடும், 25 அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு ரன் பண்ணுறோம், இங்கே -25 கொடுக்கும். -25 greater than or equal to 0வா, ஃபால்ஸ். அப்போ ரிட்டர்ன் -n, தென் -25 ஆஃப் -25, அப்போ +25 ரிட்டர்ன் வந்து என்ன ஆகிடும், 25 ரிட்டர்ன் ஆகிடும். அப்போ ரிட்டர்ன் என்னது, எத்தனை ரிட்டர்ன் இருக்குது, இதில் 2 ரிட்டர்ன் இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம நம்பர் கொடுக்கும்போது எந்த ரிட்டர்ன் மட்டும் தான் ஒர்க்காச்சு, இந்த ரிட்டர்ன் மட்டும் தான் ஒர்க்காச்சு. செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது எந்த ரிட்டர்ன் மட்டும் தான் ஒர்க்காச்சு, இந்த ரிட்டர்ன் மட்டும் தான் ஒர்க்காச்சு. அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் எத்தனை ரிட்டர்ன் இருந்தாலும் சரி, நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிறது ஒரே ஒரு ரிட்டர்ன் மட்டும் தான் என்ன செய்யும். இப்போ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எதை மீன் பண்ணும் அப்படின்னா, இந்த பார்ட்டில் நம்ம வந்து வேரியபிளை யூஸ் பண்ண முடியும். அதாவது நம்ம ப்ரோக்ராமில் உள்ள வேரியபிள் எந்த பார்ட்டில் அக்சஸ் ஆகும், அந்த வேரியபிள் நம்ம அந்த வேரியபிளை எந்த பார்ட்டில் மட்டும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது தான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். இப்போ ஸ்கோப் வந்து எதை ஹோல்ட் பண்ணியிருக்கும்னா, ஒரு செட் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு, அதுக்குள்ள வேல்யூஸ் அந்த இடத்துல மட்டும்தான் என்ன செஞ்சு வச்சிருக்கோம், ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதை தாண்டி என்ன செஞ்சிருக்காது, ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காது. அந்த வேல்யூஸை நம்ம என்ன செய்ய முடியாது, அந்த வேரியபிளையும் யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம சிலபஸ் படி 2 டைப்ஸ் மட்டும் பார்க்க போறோம். அது என்னென்னா லோக்கல் ஸ்கோப்பும் குளோபல் ஸ்கோப்பும். ரெண்டு ஸ்கோப் தான் நம்ம பார்க்க போறோம். என்னதெல்லாம், லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப். இப்போ லோக்கல் ஸ்கோப்னா என்னன்னா, ஃபங்க்ஷன் பாடிக்குள்ள எந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் அது வந்து என்னது, லோக்கல் ஸ்கோப். எதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும், லோக்கல் வேரியபிளுக்கு மட்டும்தான் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். வேற எங்கேயும் என்ன செய்ய முடியாது, யூஸ் பண்ண முடியாது.
அதே மாதிரி ரூல்ஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த பிளாக்குக்குள்ளேயோ அல்லது எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ கிரியேட் பண்ணியிருக்கோம்னா அங்கே மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இன்டென்டான ஒரு பிளாக்குக்குள்ள மட்டும்தான் கொடுத்துருந்தோம்னா ஒரு வேரியபிள் அங்கே தான் என்ன செஞ்சிருந்தோம்னா டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா எங்கே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அந்த பிளாக்குக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ள ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பிளாக்குக்கு லோக்கலாக கிரியேட் ஆகிடும், லோக்கலாக மட்டும்தான் கிரியேட் ஆகும். அதுக்கடுத்து அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகிற நன்றியோ அதாவது ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிற நன்றியும் தான் அதோட வேரியபிளோட வேல்யூ வந்து இருக்கும். ஃபங்க்ஷனோட ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே லோக்கல் டு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு லோக்கல் தான் நம்ம சொல்லுவோம். ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்றோம்ல அந்த ஆர்குமெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா def loc y equal to 0. நம்ம ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ரூல்ஸ் பார்த்துக்கோம். ஃபங்க்ஷனுக்குள்ள எந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணாலும் அது வந்து லோக்கல் தான். அப்போ ஒய் வந்து என்னது லோக்கல் தான். இப்போ கால் பண்ணும்போது கால் பண்ணுறோம், ஏன்னா வெளியே இருந்து கால் பண்ணுறோம், பிரிண்ட் ஒய் வெளியே என்ன செய்யறோம், அந்த ஒய்யை என்ன செய்யறோம், அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இது வந்து லோக்கல்ங்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது, குளோபல் ஸ்கோப்பில் ஒய்யை அக்சஸ் பண்ண முடியாது. அதனால அவுட்புட்டில் வந்து எரர் நேம் ஒய் இஸ் நாட் டிஃபைன்டு. ஏன்னா ஒய்யோட ஸ்கோப் வந்து எதுக்குள்ள மட்டும்தான், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்குள்ள மட்டும்தான். வெளியே ஃபங்க்ஷன் டெஃபினேஷனை விட்டு வெளியே ஒய்க்கு அக்சஸ் கிடையாது. இப்போ குளோபல் ஸ்கோப் பார்த்தோம்னா ஒரு வேரியபிளை எங்கனாலும் ப்ரோக்ராம்ல எங்கனாலும் யூஸ் பண்ண முடியும்னா அது வந்து குளோபல் ஸ்கோப். இப்போ ஃபங்க்ஷன் பாடிக்கு அல்லது பிளாக் பாடிக்கு வெளியே நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்னா அது எல்லாமே என்னதுதான், குளோபல் ஸ்கோப் தான். இப்போ அதுக்குள்ள ரூல்ஸ் பார்த்தோம்னா எந்த வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு வெளியே டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னாலே அது வந்து என்னது குளோபல் தான். நம்ம குளோபல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபங்க்ஷன் பேக்குக்கு வெளியே டிஃபைன் பண்ற எந்த வேரியபிளுக்கும் குளோபல்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த குளோபல் கீவேர்டை நம்ம என்ன செய்ய முடியும், ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு உள்ள. குளோபல்ங்கிற கீவேர்டு வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியே எந்த எஃபெக்டும் கிடையாது. குளோபல்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்றதுனால ஃபங்க்ஷனுக்கு வெளியே எந்த எஃபெக்டும் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம், குளோபல் c ஈக்குவல் டு 1. இப்போ குளோபல் கொடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். def print c add என்ன கிடைக்கும், அவுட்புட்ல 1ங்கிறது கிடைக்கும். இப்போ accessing global variable from inside a function. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா c equal to 1. இது எங்க இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு வெளியே இருக்கு. அதனால இது வந்து ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆயிடும், குளோபல் வேரியபிள் ஆயிடும். தென் print c. அப்ப c பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 1ன்னு பிரிண்ட் ஆகும். ஃபங்க்ஷனை கால் பண்றோம் add print c 1ன்னு அவுட்புட் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து குளோபல் வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ள வந்து என்ன செய்யறோம், சேஞ்ச் பண்றோம். c equal to 1 இது குளோபல் வேரியபிள், இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செய்யறோம், c equal to c plus 2 இருக்கும். தென் print c, தென் ஃபங்க்ஷனை கால் பண்றோம். இப்போ எரர் சொல்லும், ஏன்னா குளோபல் வேரியபிளை வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள அக்சஸ் தான் பண்ணலாமே தவிர சேஞ்ச் பண்ண முடியாது. குளோபல்ங்கிற கீவேர்ட் கொடுத்திருந்தா தான் என்ன செய்ய முடியும், நம்மளால c-ஐ சேஞ்ச் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன செய்யலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ c-ஐ வந்து இந்த print c ஒர்க் ஆகும், ஆனா நம்ம இந்த சேஞ்ச் பண்றோம்ல c equal to c plus 2, அதனால எரர் லோக்கல் வேரியபிள் c ரெஃபரன்ஸ்டு பிஃபோர் அசைன்மெண்ட் அப்படின்னு எரர். ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம், குளோபல் வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கறத பார்க்க. x equal to 0 குளோபல் x என்னன்னு சொல்லியாச்சு, குளோபல்னு சொல்லியாச்சு. x equal to x plus 5 5 கூட என்ன செய்யறோம், x கூட இன்கிரிமெண்ட் பண்றோம். print inside add function x value is x பிரிண்ட் பண்றோம். தென் add print இது வந்து என்னது, ஃபங்க்ஷனுக்கு வெளியே in main x value is x. inside add function x value is 5. then in main x value is 5. ஏன்னா 0 plus 5 இங்க x ஓட வேல்யூ 5 ஆயிடும். குளோபல்ங்கிறதுனால அதோட ஸ்கோப் வந்து எங்க இருக்கும், ஃபுல்லா ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கும். அதனால x ஓட வேல்யூ வெளியவும் 5 தான் இருக்கும், உள்ளேயும் 5 தான் இருக்கும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா x equal to 8. இது வந்து என்னது, குளோபல் வேரியபிள். தென் இது என்ன சொல்லியாச்சு, குளோபல்னு சொல்லியாச்சு. y equal to local, இது வந்து லோக்கல். x equal to x into 2. அப்போ x ஓட வேல்யூ வந்து என்ன ஆயிடும், 16 ஆயிடும். தென் print x print y என்ன ஆயிடும், நம்மளுடைய டெஃபினேஷன்ல இங்க லோக்கல் வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கோம், இங்க குளோபல் வேரியபிளும் யூஸ் பண்ணிக்கோம். ஒரே கோட்ல லோக்கலும் யூஸ் பண்ணிக்கலாம், குளோபலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லொகேஷனை கால் பண்றோம், அப்போ அவுட்புட் என்ன கிடைக்கும்,
x பிரிண்ட் பண்ணிருக்கோம் 16, y பிரிண்ட் பண்றோம் லோக்கல், y வந்து லோக்கல்னு பிரிண்ட் ஆகும். இது லோக்கல் வேரியபிள், இது குளோபல் வேரியபிள். ஒரே கொடுக்கல, லோக்கலையும் யூஸ் பண்ணிக்கலாம், குளோபலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே வேல்யூ, இப்போ எக்ஸ்ங்கிற இது வந்து என்னது, ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் சேம் வேரியபிள் லோக்கலுக்குள்ள வேற வேரியபிள் அதே நேம்ல சேம் நேமை வந்து லோக்கலாவும் ஒன்று யூஸ் பண்ண போறோம், இன்னொன்று குளோபலா யூஸ் பண்ண போறோம். இது குளோபல் எக்ஸ், இது லோக்கல் எக்ஸ். இப்போ இந்த லோக்கல் எக்ஸ் வந்து எதுக்குள்ள மட்டும்தான் யூஸ் ஆகும், இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் ஆகும். இந்த குளோபல் எக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லோக்கல் எக்ஸ் இப்போ லோக்கலுக்குள்ள ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ள பிரிண்ட் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து என்னதா இருக்கும், 10 இருக்கும். நம்மளோட ப்ரோக்ராமுக்கு அதாவது ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு வெளியே வந்து இந்த எக்ஸோட வேல்யூ என்னதா இருக்கும், 5 ஆகும். அப்போ அவுட்புட் பார்த்தோம்னா லோக்கல்ல பிரிண்ட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, 10 பிரிண்ட் ஆயிருக்கு. வெளியே நம்மளோட மெயின்ல இப்போ நம்ம வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸை நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து என்னது, ஏபிஎஸ் ஆஃப் ஏபிஎஸ். இதோட சின்டாக்ஸ் வந்து ஏபிஎஸ் ஆஃப் எக்ஸ். இது நம்ம வந்து இந்த எக்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பராக இருக்கலாம், நெகட்டிவ் நம்பராக இருக்கலாம், இன்டிஜராக இருக்கலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்டாக இருக்கலாம். இது என்ன வேல்யூ கொடுத்தாலும் சரி நமக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பாசிட்டிவ் நம்பரை கொடுக்கும். நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கும், பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவ் நம்பர் கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா print x equal to abs of x. இங்க என்ன செய்றோம், 20 பாஸ் பண்றோம், 20 கிடைக்கும். இங்க -23.2 கொடுக்கும், இங்க என்ன கிடைக்கும், +23.2 கிடைக்கும். அப்ப ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தாலும் சரி அல்லது நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் சரி நமக்கு ரிசல்ட் வந்து எதுல கிடைக்கும், பாசிட்டிவ் நம்பரா கிடைக்கும். செகண்ட் ORD. இதோட சின்டாக்ஸ் ORD ஆஃப் ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை கொடுத்தோம்னா அந்த கேரக்டரோட ASCII வேல்யூ கிடைக்கும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு C equal to A, இன்னொன்று வந்து D equal to capital A, small a. இப்போ small a ஓட ASCII வேல்யூ என்னது, 97. capital A ஓட ASCII வேல்யூ 65. அதை நம்ம என்ன செஞ்சுக்கோம், இந்த ஃபங்க்ஷன் வழியா நமக்கு கிடைக்கும். அப்போ ஒரு ASCII வேல்யூ எடுக்கணும்னா ORD ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒரு கேரக்டரோட ASCII வேல்யூக்கு ORD ஃபங்க்ஷன். CHR ஃபங்க்ஷன் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணும். என்ன கொடுக்கும், நம்ம ASCII வேல்யூ கொடுத்தோம்னா கேரக்டரை கொடுக்கும். இப்போ 65 கொடுத்துருக்கோம், 65 கொடுத்தா capital A, 43 கொடுத்தா ப்ளஸ்ங்கிற சிம்பிள். தென் பின் வந்து நமக்கு கொடுத்துக்கிற நம்பருக்கு, கொடுத்துக்கிற இன்டிஜர் நம்பருக்கு பைனரி ஃபார்மட் கொடுக்கும். 0 பின் என்ன செய்யும், முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 15க்குள்ள பைனரி நம்பர் 4 ones ப்ளஸ் என்ன கொடுத்துக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் 0b. அதே மாதிரி 101க்குள்ள பைனரி நம்பர் வந்து 1100 101 ப்ரிஃபிக்ஸ்டு வித் 0b. இதை மாதிரி அவுட்புட் கிடைக்கும். தென் வந்து டைப், டேட்டா டைப், நம்ம கொடுக்குற சிங்கிள் ஆப்ஜெக்டோட டேட்டா டைப் கிடைக்கும். இப்போ இது வந்து என்ன டேட்டா டைப்பு, 0.2 இருக்கு, அதனால ஃப்ளோட் கிடைச்சிட்டா கிளாஸ் ஃப்ளோட். தென் இது வந்து கோட்ஸ்குள்ள இருக்கு, அதனால ஸ்ட்ரிங் டேட்டா டைப். இது ட்ரூ வந்து பூலியன் டேட்டா டைப். ட்ரூ அல்லது ஃபால்ஸ் வந்து நமக்கு பூலியன் டேட்டா டைப். இங்க நம்ம என்ன அசைன் பண்ணிருக்கோம், ட்ரூ அசைன் பண்ணியிருக்கோம், அதனால இதோட டேட்டா டைப் பூல், கிளாஸ் பூல் அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். ஐடி வந்து மெமரி அந்த பர்டிகுலர் வேரியபிளோட அட்ரஸை கொடுக்கும். இது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் என்ன ஆகும், வேரி ஆகும். ஒவ்வொரு தடவையுமே நமக்கு என்ன ஆகும், வேரி ஆகும். வேற தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போதும் வேரி ஆகும். x equal to 15ஓட அட்ரஸ், மெமரி அட்ரஸ் என்னது, y equal to a, இந்த y-ஓட அட்ரஸ் என்ன, சம் வேல்யூ வந்து கிடைக்கும். மின்னு கொடுத்து ஒரு லிஸ்ட் கொடுத்துப்போம், அதில் உள்ள மினிமம் வேல்யூ வந்து என்ன செய்யும், நமக்கு தரும். இப்போ இந்த லிஸ்ட்ல 21, 76, 98, 23 இருக்கு. அப்போ இதோட மினிமம் வேல்யூ என்னது, 21. அப்போ இந்த மினிமம் நம்ம கால் பண்ணோம், மினிமம் ஆஃப் மை லிஸ்ட் கொடுத்தோம்னா இது இந்த லிஸ்ட்ல உள்ள மினிமம் வேல்யூ 21 கிடைக்கும். அதே மாதிரி மேக்ஸ் வந்து லிஸ்ட் கொடுத்தோம்னா அதில் உள்ள மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். வந்து மினிமம் வேல்யூவையும் மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூத்தையும் கொடுக்கும். அப்போ 98 கொடுத்தோம்னா நமக்கு 21, 76, 98, 23 லிஸ்ட். அப்போ 98ங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ கிடைக்கும். இதே இது மின் வேல்யூ வந்து எது ரிட்டர்ன் பண்ணுச்சு, மின்ன ரிட்டர்ன் பண்ணுச்சு. சம் அதே மாதிரி லிஸ்ட்டை என்ன செய்யும், லிஸ்ட்ல உள்ள ஒவ்வொரு வேல்யூஸையும் ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, தனித்தனியா பிளஸ் ஆபரேட்டர் கொடுத்து ஆட் பண்ண வேண்டியதில்லை. சம் ஆஃப் லிஸ்ட்னு கொடுத்தாலே நம்ம என்ன செஞ்சிடும், அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லா வேல்யூஸையும் அதாவே ஆட் பண்ணி தந்துடும். இப்போ 21 + 76 + 98 + 93 = 218. அந்த லிஸ்ட்ல உள்ள எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது, அதாவே இந்த சம்ங்கிற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், சம் பண்ணிக்கலாம். தென் ஃபார்மட்டுக்கு கொடுத்தோம்னா ஃபார்மட்டுக்கு அடுத்து ஒரு வேல்யூ இருக்கும், தென் ஃபார்மட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இப்போ பைனரி ஃபார்மட்டில் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்னா அவுட்புட் வந்து பேஸ் 2ன்னு இருக்கும், ஆக்டலுக்கு பேஸ் 8 இருக்கும், ஃபிக்ஸட் பாயிண்ட் நோட்டேஷனுக்கு என்ன இருக்கும்,
டிஃபால்ட் பொசிஷன் வந்து புள்ளிக்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ். இதை வந்து நம்ம என்ன செய்யலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா x equal to 14, y equal to 25, x value in binary format x, இங்க என்ன கொடுத்துக்கோம், கோர்ஸ்க்குள்ள b ன்னு கொடுத்துக்கோம். இப்போ இது வந்து y value in octal, அப்போ இங்க என்ன கொடுப்போம், o. ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்பர் என்ன கொடுத்துக்கோம், f. இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா x வந்து என்னது பைனரி கன்வெர்ட் பண்றோம். பைனரி கன்வெர்ட் பண்ணா 14க்குள்ள 14 டெசிமலுக்கு பைனரி வந்து 1110 பைனரி வேல்யூ கிடைச்சிரும். அதே மாதிரி இது என்னது y க்கு வந்து ஆக்டல் நம்பர், 25ங்கிற டெசிமல் நம்பருக்கு 31ங்கிறது ஆக்டல் நம்பர், அது பிரிண்ட் ஆயிருக்கும். தென் வந்து ஃபிக்ஸட் வேல்யூல நம்ம பிரிண்ட் பண்றோம். 25ங்கிறது இன்டிஜர் நம்பர், ஆனா இங்க என்ன இதுல பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஃபிக்ஸட் பாயிண்டா பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அப்ப 25.000 இதாயிருக்கும். நம்ம டிஃபால்ட் பொசிஷன் என்னன்னு பார்த்துக்கோம், 6 பார்த்துக்கோம். அதனால டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 6 டிஜிட்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் இருக்கு. ஓகேயா. தென் வந்து ரவுண்டு என்ன செய்யும்னா நம்பரை ரவுண்ட் பண்ணும். இதுல வந்து என்ன செஞ்சுக்கலாம், எத்தனை டிஜிட்ஸுக்கு ரவுண்ட் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். எந்த டிஜிட்டை ரவுண்ட் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்டை ரவுண்ட் பண்ணும், செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனல், எத்தனை டிஜிட்ஸ்க்கு வேணுமோ அத்தனை டிஜிட்ஸ்க்கு ரவுண்ட் பண்ணும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன கொடுத்துக்கோம், 17.9 ரவுண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படியே கொடுத்துக்கோம். அப்போ ஆன்சர் வந்து ரவுண்ட் பண்ணா இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை இருக்கு, 9, அது வந்து 5க்கு மேல இருக்கு. அப்ப ரவுண்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். இப்போ 22.2 இது வந்து 5க்கு மேல இல்லை, அதனால ரிசல்ட் வந்து என்ன கிடைக்கும், 22 கிடைக்கும். இப்போ -18.3 அப்ப -18 கிடைக்கும். இப்போ ரவுண்டுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சு கொடுக்கும், டெசிமல் எத்தனை இதுன்னு கொடுக்கும். இப்போ 0ன்னு கொடுக்கும். அதனால என்ன வரும், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 மட்டும் வந்திருக்கும். 17.89 வந்து என்னதாயிடும், 18.0ன்னு கிடைக்கும். இங்க என்ன கொடுத்துக்கோம், டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு வேல்யூக்கு பண்ணு. இங்க என்ன இருக்கு, 8ன்னு இருக்கு. 8க்கு அடுத்த வேல்யூ வந்து 9, 5க்கு மேல இருக்கு. அப்ப ரவுண்ட் பண்ணும்போது 17.9 கிடைக்கும். இப்போ இதுல வந்து என்ன இருக்குன்னா இது கொடுத்துக்கோம், டெசிமல் பிளேஸ்க்கு அடுத்து 2 கொடுத்துக்கோம். இங்க மொத்தமே 2 தான் இருக்கு, அதனால அந்த நம்பர் அப்படியே டிஸ்ப்ளே ஆயிடும். தென் பவர் ஆஃப் a, b, a * b க்கு ஈக்குவலன்ட் என்ன செய்யும், a = 25 பவர் a, b. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், a = 5, b = 2, c = 3.0. அப்ப பவர் a, b னா a பவர் b 5 பவர் 2 25 கிடைக்கும். தென் a, c 5 பவர் 3.0. இங்க என்ன வந்திருக்கு, ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட், அதனால ரிசல்ட்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல கிடைக்கும். 5 power 3 5 into 5 into 5 5 into 5 25 25 into 5 125. Then a plus b na 7 power 3 7 into 7 into 7 7 into 7 49 49 into 7 343 343 ரிசல்ட் கிடைக்கும். Then வந்து floor வந்து returns the largest integer less than or equal to x. என்ன ஆகும், floor வந்து largest integer less than or equal to x நம்ம கொடுத்துக்க வேல்யூல உள்ள largest integer கொடுக்கும். அது வந்து எப்படி இருக்கணும், அந்த இன்டிஜர் வந்து லெஸ் தெனா இருக்கணும் அல்லது ஈக்குவல் டு எக்ஸா இருக்கணும். இப்போ 26.7 அப்ப இதுக்கு உள்ள ஃப்ளோர் வேல்யூ பார்த்தோம்னா 26 அப்படின்னு கிடைக்கும். -26.7 இதுக்குள்ள ஃப்ளோர் வேல்யூ பார்த்தோம்னா -27 கிடைக்கும். -23.2 ஃப்ளோர் வேல்யூ பார்த்தோம்னா 24 கிடைக்கும். இப்போ பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும், முன்னாடி உள்ள இன்டிஜர் பார்ட் மட்டும் கிடைக்கும். இதே இது நெகட்டிவ் நம்பராக இருக்கும்போது நமக்கு ஃப்ளோர் பார்த்தோம்னா, ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லார்ஜஸ்ட் இன்டிஜர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், அதோட பிக்கஸ்ட் வேல்யூ 26னா 27 23னா 24. இங்கே என்ன கிடைக்கும், 26.7னா 26 கிடைக்கும். அப்போ நமக்கு ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பரை பொறுத்து வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்குள்ள இன்டிஜர் பார்ட் எடுத்து சேஞ்ச் ஆகும். சீல் வந்து அதே மாதிரி என்ன செய்யும், ஸ்மாலஸ்ட் இன்டிஜர். ஃப்ளோர் வந்து பிக்கஸ்ட் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும், இது வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜரை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ x = 26.7னா 27 ரிட்டர்ன் பண்ணும். இதுல நெகட்டிவ் நம்பர் பார்த்தோம்னா -26னா -26 கிடைக்கும். -23.2னா -23 கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட் வந்து math.square_root of x ன்னு கால் பண்ணுவோம். ஸ்கொயர் ரூட்டுக்கு வந்து இது என்னதா இருக்கணும், கிரேட்டர் than 0 இருக்கணும். நம்பர்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ 30 ஓட ஸ்கொயர் ரூட் 5.4777 சம்திங், 49 குள்ள ஸ்கொயர் ரூட் 7.0,
25.5க்கு உள்ள ஸ்கொயர் ரூட் சம்திங் 5.04 சம்திங் ஸ்கொயர். காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோம்னா ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை வந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இதை மாதிரி நெஸ்டட் மேனரில் பாஸ் பண்ணுறது தான் காம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம், அந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகும். அந்த ஃபங்க்ஷனை வந்து எதுக்குள்ளே எழுதிப்போம், இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ இன்புட்டுங்கிறது என்னது, ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை எதுக்குள்ளே எழுதியிருக்கோம், எவாலுக்குள்ளே. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த இன்புட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகி இதுக்கு ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுமா, அந்த வேல்யூ வந்து எவாலுக்கு உள்ள ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். இப்போ என்டர் ஏ நம்பர், இப்போ இன்புட் கொடுத்தோன்னே என்டர் ஏ நம்பருங்கிறது 234 கொடுக்கும். இந்த 234 வந்து எவாலுங்கிற ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆகும், கால் ஆகும். அப்போ அவுட்புட் வந்து N1 234 கிடைக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எவால் இன்புட் என்டர் an arithmetic எக்ஸ்பிரஷன். இப்போ 12.0 + 13.0 *2 அப்படின்னு இன்புட் கொடுக்கும். இந்த இன்புட் வந்து எவாலுக்கு மறுபடியும் என்னதாகும், இன்புட்டாக மாறும். இன்புட்டாக மாறி என்ன செய்யும், இந்த ஃபங்க்ஷன் வந்து எவாலுவேட் ஆகி 38ங்கிற ஆன்சர் வந்து என்ன செய்யும், மறுபடியும் N2க்கு ரிட்டர்ன் ஆகும். தென் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் அதையே கால் பண்ணுச்சுன்னா அது வந்து என்னது, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். இது வந்து லூப் மாதிரி ஒர்க் ஆகும். ஆனால் லூப்பை விட ஒரு சென்ஸ் வந்து என்ன செய்யும், மீனிங் வந்து நிறையா கொடுக்கும். எந்த லூப்னாலும் என்ன செய்யலாம், ஒரு ரிகர்ஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு பேஸ் கண்டிஷன் வந்து என்ன ஆகணும், கண்டிப்பாக மெட் ஆகணும். கண்டிப்பாக மெட் ஆகலைன்னா அது வந்து என்னதான் ஆகிடும், இன்ஃபைனைட் லூப்பாக மாறிடும். ஏன்னா கால் வந்து போய்கிட்டே இருக்கும். பேஸ் கண்டிஷன் மெட் ஆகாமல் நம்ம ஒரு ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதணும்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஆகாது, இன்ஃபைனைட் லூப்பாக மாறிடும். இப்போ ரெக்கர்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். ஒரு எக்ஸ்டர்னல் கோடு வந்து என்ன செய்வோம், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அதுக்கடுத்து பேஸ் கண்டிஷன் மெட்டுன்னு பார்ப்போம். பேஸ் கண்டிஷன் மெட் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் எக்ஸிட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா மறுபடி சேம் ஃபங்க்ஷன் இன்னொரு கால் ஆகிடும். திருப்பி அதே ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு கால் ஆகும். பேஸ் கண்டிஷன் மெட்டான்னு பார்ப்போம். மெட்டுனா என்ன செய்யும், அவுட்புட்டை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இப்படியே திருப்பி திருப்பி கால் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபேக்டரியல் கால்குலேஷனுக்கு நம்ம பார்க்கோம். def fact n colon if n equal to 0 னா return, else return n into fact of n minus 1. மறுபடியும் என்ன செஞ்சுக்கோம், n minus 1 வச்சுட்டு மறுபடியும் இதே ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன செஞ்சுக்கோம், கால் பண்ணிக்கோம். அப்போ ஃபேக்ட் வந்து இது வந்து என்னது, ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன். இப்போ ஃபேக்ட் ஆஃப் 0னா நமக்கு என்ன வரும், n equal to 0 return 1 முடிஞ்சிடும். அப்படி இல்லாமல் இப்போ ஃபேக்ட் ஆஃப் 5 கால் பண்ணிக்கோம், 5 ஃபால்ஸு. அப்போ ரிட்டர்ன் n into 5 into fact of 4 மறுபடியும் இங்கே போகும் 4. அப்போ 4 into fact of 3 மறுபடி 3 into fact of 2, 2 into fact of 1 1 ரிட்டர்ன் பண்ணோம். தென் 1 into ஏற்கனவே உள்ள 2. அப்போ 1 into 2, அதுக்கடுத்து 1 into 2 into 3, 1 into 3 2 into 3 into 4, அடுத்து 1 into 2 into 3 into 4 into 5. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிடும், 120ங்கிற ஆன்சர் கிடைச்சிடும். இதை மாதிரி ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். அப்போ இந்த பேஸ் கண்டிஷன் மெட் ஆகிடுறதுனால ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகிடும், முடிஞ்சிடும். சப்போஸ் இந்த பேஸ் கண்டிஷன் மெட்டே ஆகலைன்னா என்ன ஆகிடும், லூப் ரெக்கர்சிவாக ஃபங்க்ஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்குமே தவிர லூப் விட்டு வெளியே வரவே வராது. இப்போ ரெக்கர்சிவ் ஃபங்க்ஷனில் வந்து 2000 கொடுத்து கால் பண்ணும்போது என்ன சொல்லுது, ஒரு அவுட்புட் எரர் வருது. ஏன்னா பைத்தான் வந்து ரெக்கர்சிவாக போய்கிட்டே இருக்குங்கிறதுனால 1000 கால்ஸுக்கு மேலே என்ன செய்யாது, அலோவ் பண்ணுறது இல்லை டிஃபால்ட்டாக. அப்போ அதோட வேல்யூவை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா செட் ரிகர்ஷன் லிமிட்டுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி லிமிட்டை வந்து நம்ம என்ன செஞ்சணும், கூட்டி வச்சுக்கணும். கூட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து என்ன வராது, எரர் வராது. இப்போ இந்த இம்போர்ட் சிஸ், தென் சிஸ் டாட் செட் ரிகர்ஷன் லிமிட் 3000, அதுக்கடுத்து ஃபங்க்ஷனோட கோடு எழுதிக்கும். இப்போ 2000 கொடுத்தோம்னா எரர் இல்லாமல் ஒர்க் ஆகும். 2000க்கு ஃபேக்டரியல் கண்டுபிடிச்சி